Hi guys, welcome to N3R Vloggers. So இது என்ன vlog அப்படினு பாத்தீங்கன்னா மாயாவதி சீரிஸோட பார்ட் 5 vlog தான். அதான் என்ன vlogனு சொல்லியாச்சுல. இன்ட்ரோ போடியா எடிட்டர். ஸோ நம்ம இத்தனை நாள் இங்கே வந்து நல்லா சூப்பராக ஹைக்கிங்லாம் போய் இங்கே இருக்கிறதெல்லாம் சுற்றி காமிச்சேன் நான் உங்களுக்கு. நம்ம ரூம்லாம் இன்னும் நம்ம ரூம் டூர் நம்ம போடல. ஸோ ஹைக்கிங்லாம் போயிட்டு வந்தோம். நிறைய சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சிது. ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக ஹிந்திக்கார பையாலாம் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேயில் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட் பேர் தெரில, பட் ஒரு அழகான ஸ்பாட் அது. இந்த அடர்ந்த காட்டில் ஒரு அழகான ஸ்பாட்னா அதுதான். ஸோ நம்ம முன்னாடியே போயிருந்தோம் அந்த இடத்துக்கு. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஹாஃப் டே வந்து நம்ம சர்வே பண்ண போகிறோம். இப்போ காலையில் 10 மணிக்கு கிளம்ப போகிறோம். ஈவினிங்காக மோஸ்ட்டாக அப்படி தான் நம்ம திரும்ப ரூமுக்கு வர போகிறோம். ஸோ காட்டில் ஹாஃப் டே சர்வை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ கிளம்பிடலாம். ஹைக்கிங் வழியாக தான் அங்கே போகணும். வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் வேறு எதுவும் கிடையாது. போகிறதுனா அது எதுவும் 40 கிலோமீட்டர் ஏதோ வண்டியில் இல்லை வேறு பஸ்லலாம் போனால், நடந்து போகிறதுனால 10 கிலோமீட்டர் என்னமோ வருது. இப்போ நம்ம கிளம்பிடலாம். காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, காஃபல்னு ஒரு பழம் இருக்குது இங்கே மேலே, அதை பறிக்க போகிறோம். இதுதான் காஃபல் பழம். இந்த பழம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது இங்கே காட்டில் தான் கிடைக்கும். நீங்கள் நிறைய இடத்துல ரெட்டு கலர் காஃபல் தான் பார்ப்பீங்க. இந்த எல்லோ கலர் காஃபல் கிடைக்கிறது ரேரு. பார்த்தீங்கன்னா உடனே பறித்து சாப்பிட்ருங்க. பறிச்சாச்சு, கீழே போயிடலாம். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா செம பசி எடுக்குதுன்னு காஃபல் சாப்பிட்டு முடிச்சப்பறம் எனர்ஜி பார்னு ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கோம். மற்ற சாக்லேட்டை இதோட காலில் விழுந்துடணும், அப்படி தான் இருக்குது. இந்த சாக்லேட்டில் சுகர் கிடையாது, ஆனால் செம்ம ஹெல்தி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை பாதாம், முந்திரி இப்படியான பொருட்கள் இருக்குது. உங்களுக்கும் இந்த சாக்லேட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இந்த செக்மெண்ட் அப்படியே நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளையாக நான் அந்த சாக்லேட்டோட லிங்க் அமுச்சு விட்றேன், நீங்களும் வாங்கிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, நம்ம பயணம் தொடங்கியாச்சு. அண்ணனை பாருங்க முன்னாடி போகிறாரு. ஹாஃப் டேக்கான எல்லாமே அந்த பெரிய பேக்கில் இருக்குது. நமக்கான சார்ஜர், அடாப்டர், மைக்கு, பவர் பேங்க்கு. நம்ம பேக்கு செம்ம வெயிட்டாக தான் இருக்குது. ஹாஃப் டே இன்றைக்கி சர்வைவ் ஆகிறோம். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, டெஸ்டினேஷனுக்கு போயிடலாம். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். போகலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ளே, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே, அதாவது நம்ம சர்வைவ் ஆக போகிற இடத்துக்குள்ளே இப்போ நம்ம என்டர் ஆக போகிறோம். இங்கேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அது ஒரு 2-3 கிலோமீட்டர் ஆகிடும். வியூ எல்லாம் சூப்பராக இருக்குது. இன்னும் நாங்கள் போகிற இடம் டீப் ஃபாரஸ்ட்டுனால அந்த இடத்துல நிறைய எலும்புக்கூடுகள் லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ ஏதாவது இருந்தால் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். செம்ம டயர்டாக இருக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது. வாங்க ரெஸ்ட் எடுக்கலாம். ரெஸ்ட் எடுத்த அப்புறம் கிளம்பிடலாம்.
நடுவில் இவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்கு. அண்ணா நம்ம பிளான் படி இங்கே பாருங்க, இந்த இடத்துல டென்ட்டு கட்டிடலாம். ஜஸ்ட் அ ட்ரை. குச்சியை நட்டுட்டு அப்படியே இங்கே போடலான்னு இப்படி வர மாதிரி போட்டுடலாம். சரி, நீ போய்ட்டு குச்சி எடுத்துனாங்க. இந்த அப்படிங்க போன்றேன் நான் 4மே. ஆனால் ஈவனாக இருக்கணும். இது வச்சிடலாம். அங்கே வச்சிடலாமா? இந்தாங்க, நான் போய் பெரிய குச்சி 4 எடுத்துகிட்டு வரேன். கைஸ், நாங்கள் டென்ட்டு கட்ட போகிறோம். இப்போது நமக்கான குச்சிகள்லாம் அங்கே இருக்குது. யாரோ நமக்குன்னே வச்ச மாதிரி இருக்குது. நம்ம அண்ணன் அந்த பக்கம் வேலையை ஆரம்பிச்சுட்டாரு. நம்மளும் அண்ணனுக்கு உதவியாக குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். தலையை இந்த பக்கம் வச்சிடலாம். இந்த பக்கம் அப்போ அதை அப்படி போடுங்க. எந்த பக்கம் போ? அந்த பக்கம் போ. இருங்க, நான் அந்த பக்கம் போகிறேன். அவ்வளோதான். இந்த இலையெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இது வந்துச்சு வரா. இதை இங்கே வச்சிடலாமா? மந்திரிச்ச தாயத்து மாதிரி 3 பக்கம். ஓகே, இங்கே காட்டுக்குள்ளே நம்ம மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துட்ருக்கோம். எங்கள் வீடோட ஹோம் டூர் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதோ இவர் தான் இதை மேக் பண்ணினவர். இவரும் நானும் சேர்ந்து தான் மேக் பண்ணோம். நான் இப்போ உங்களுக்கு எங்களோட ஹோம் டூர் உங்களுக்கு காமிக்கிறேன். வெல்கம் டு அவர் ஹோம். இந்த தரை வந்து பார்த்திங்கன்னா மார்பிளால் உருவாக்கப்பட்ட தரங்க. லோ பட்ஜெட் மார்பிள் இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வீடோட கம்பிகள் வந்து இங்கே நின்றுட்டுருக்கு. இதுதான் நம்ம வீடை வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கம்பிகள் தான் நம்ம வீடை தாங்குது. மேற்கூரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இம்போர்ட் பண்ணப்பட்ட மேற்கூரை இது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சைடோட இங்கே கேட்ஸ் இருக்குது. இங்கே வந்து யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. இது சைடு கேட். எமர்ஜென்சினா நாங்கள் இந்த வழியாக வெளியே போய்ப்போம். இது எங்களோட மெயின் கேட். இது எங்கள் சைடு கேட். இந்த இடத்துல நம்ம வீட்டோட படுக்கை அறை இங்கே இருக்குது. சுற்றி 2 சைடு பார்த்தீங்கன்னா வேலி மாதிரி நாங்கள் வந்து சாமிக்கு வேண்டி வச்சுருக்கோம் கம்புகளை. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஜன்னல் இது தான். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் மற்ற வீட்டில் இருக்கிற மாதிரி இல்லைங்க, ஸ்பெஷல் ஓப்பன் பண்ணப்பட்ட ஜன்னல். இந்த உலகத்தில் இப்படி ஒரு வீடை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க.
சூப்பராக இருக்குல்ல. நம்ம ஜன்னல் இது, மெயின் கேட் இது, இது நம்ம இன்னொரு சைடு எமர்ஜென்சி கேட்டு, அண்ட் திஸ் இஸ் அவர் ரூம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட ஹோம் டூர் இப்போ முடிஞ்சிருக்கு. காட்டுக்குள்ளே இருக்கிற இது ஒரு வீடு. நீங்கள் எப்போவாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே இங்கே காட்டில் கிடச்ச கட்டைகளை வச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்கோம். இது வந்து எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா இதை மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு 10 நிமிஷம் ஆச்சு. ஏன்னா இந்த உலகத்திலே யாரும் 10 நிமிஷத்தில் வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் முதல் முறையாக 10 நிமிஷத்தில் வீடை கட்டியிருக்கோம். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து இந்த எமர்ஜென்சி டோரோடையே நாங்கள் வந்து கொடையும் அட்டாச் பண்ணியிருக்கோம். மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை நனைஞ்சிரும்னா பயப்பட வேணாம். கொடை எடுத்து உடனே டப்புன்னு இப்படி உக்காந்துடலாம். மழையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க. எப்படி பார்த்தீங்களா எங்களோட அறிவை? இப்படி தான் நம்ம வீடு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே தங்கிட்டு நம்ம அடுத்து நம்ம ரூமுக்கு கிளம்பிடணும். கைஸ், ஒரு குட்டி தூக்கத்தை போட்டாச்சுங்க. மத்தியானம் சாப்பாடும் முடிச்சாச்சு, தூக்கமும் முடிஞ்சாச்சு. ஸோ நான் இந்த இடத்தையும் உங்களுக்கு சுற்றி காமிச்சாச்சு. அடுத்து அவ்வளோதான். இனிமேல் கிளம்பணும், நம்ம ரூமுக்கு கிளம்பணும். இன்னும் தூக்கம் கண்ணிலே இருக்குது. ரூமுக்கு போயாச்சுன்னா அவ்வளோதான், பெரிய வேலை இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வீடை வந்து நம்ம இப்போது எடுத்தாகணும். எவ்வளோ சீக்கிரமாக கட்டணுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல நம்ம வீடு இருக்காது. ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் ட்ரெக்கிங் வழியாக தான் நம்ம ரூமுக்கு போகணும். அதுவும் சொல்லணும் உங்கள்கிட்ட. நான் கார்லேயோ வேறு எதுலேயுமே கிடையாது, காரோ பஸ்ஸோலாம் கிடையாது. வந்த வழியே திரும்ப நம்ம ட்ரெக்கிங் வழியாக நம்ம ரூமுக்கு போகணும்.